ஹாய் மகளே, நான் உங்கள் ரெட்டவால் குரோஸ். காந்தா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்கேடியோடைய படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எம்கேடி பற்றியே தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஸ்டோரி. பட் அவரோட கதையிலேருந்து ஃபுல்லஸ்ட்டாக எதுவும் எடுக்கலை. அந்த ஒரு பீக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு படம்லாம் 3 தீபாவளி பார்த்துச்சு ஹரிதாஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பீக்கில் இருந்தாலும் அப்படியே அதல பாதாள உழுந்து பின்னால் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆகிட்டார். எப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஒரு ஆக்டரு செலிப்ரிட்டி வந்து மண்டைக்கேன என்ன ஆகணும். அதுக்கப்புறமும் பல ஆக்டர்ஸ் வந்து எம்கேடி மாதிரி ஆகிருக்கிறாங்க. பட் அதோட ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் துப்பாக்கி கதை இருக்கு இல்லையா, நம்ம எம்ஆர் ராதா சுட்டது, அதுக்கப்புறம் 2 குண்டு கேட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் அந்த மாடர்ன் ஸ்டூடியோஸு, இன்னும் பக்கத்து ஆக்டர்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த டேரக்டர் ஆக்டருக்கான ஒரு ஈகோ கிளாஷுக்கு நடுவில் போகிற ஒரு உயிர், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் வந்து யார் கண்டுபிடிக்கிறார், இவ்வளோ தான் கதை. இதில் வந்து நம்ம ட்ரெய்லரில் காமிச்சு அந்த பிரம்மாண்டம் இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒன்றும் இல்லை. ஒரே செட்டு தான். கிட்டத்தட்ட அவுட்டோர் ஷட்டுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வாத்தியார் வீட்டுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். 2 லொக்கேஷனில் இப்போ மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னோம். நடுவில் ரோட்டில் ஒரே ஒரு இது எடுத்திருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா தியேட்ரு இந்த லேப்ஸ் பிரசாத் லேப்ஸ் இந்த சைட்லாம் வெளியில் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. பெரிய ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பெருசாக ரிஸ்க் எடுக்கலை, நிறைய காசு போட்டு எடுக்கலை. மற்றவங்க ப்ரொடக்ஷனில் வந்து பீரியாடிக் ஃபிலிம் பண்ணுற மாதிரி இவங்களோட காசில் இவங்க வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலன்னு தோணுச்சு. ஸோ ஓவராலாக எம்கே2 லைஃப் எடுத்தாலே படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்ல ப்ரைஸு ஃபாலு கடைசியில் அப்படி போய் முடியறது. இதுக்கு நடுவில் அந்த டேரக்டர் ஈகோ கிளாஸில் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதில் வந்து சமுத்திரக்கனி வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு இல்லை. ராணா டகுபதி செகண்ட் ஹாஃபில் வர்றாரு ஒரு பைத்தியக்கார போலீஸ் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் எனக்கு கொடுக்கல. சும்மா நான் ஒருத்தருக்காகவே நம்ம ஒரு இம்பேக்ட் இருக்கும் இல்லையா, இப்போ கேஜிஎஃப் யஷ்னாலே ஒரு கிரேஸ் இருக்கும், எனக்குலாம் இருக்குது. ஸோ அதுக்காக அவர் பண்ணிட்டாருங்கிறதுக்காகவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒன்றும் பெரிய ஸ்கோப்பில் ஒரு சின்ன விஷயத்தை போட்டு உருட்டி எடுத்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃபில். ஸோ அதில் ஒரு பெரிய உனக்கு இது தெரில. துல்கர் சல்மானுடைய ஒரு பெரிய ஷோ ரீல்னு சொல்லலாம். படம் பூரா 3 மணி நேரம் ஃபுல்லாக ஷோ ரீல் தான். அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட சில சீன்ஸ் எல்லாம். ஸோ உண்மையாகவே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் அது அவர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காருன்னு நமக்கு தெரியும். என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அதில் தெரியணுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதனால் வந்து ஓவராலாக இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வர முடியாது. ஆனால் அதுக்கு நல்ல பர்ஃபார்மர் தான் எப்போவுமே துல்கர் சல்மான், அதில் டவுட்டே கிடையாது. ரொம்ப ஓவர் ஆக்டிங், ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவார் கொடுத்த ரோலை. சார்லி அவரோட ஃபேவரட் படம் நம்மளுக்கு, உஸ்தாத் ஹோட்டல், நீலாகாசம், பச்சை கலர் சோழ மூவி, இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பீரியாடிக் ஃபிலிமுக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாறி இருக்கிறாரு துல்கர் சல்மான். ஸோ இந்த தடவை அவர் பண்ணது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த படம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ நான் இன்னொரு 100 கோடி 200 கோடி போட்டிருக்காருன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. பட் இந்த படத்தில் வந்து ஈகோ கிளாஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் போகுது. இல்லை பிரம்மாண்டமான சூப்பரான சீனில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அரைகிற சீன் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மிரர் சீனில் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 1-2 சீன் நல்லா இருக்குது. நிழல்கள் ரவி குட்டி குட்டி ரோலில் வர்ற நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் வையாபுரி, நிறைய பேர் சின்ன சின்னதாக ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. ஓவராலாக இந்தளவுக்கு இருந்தாலுமே படத்துடைய மியூசிக், ஸோ ஜேக்ஸ் பிஜாய் அவரும் பண்ணியிருக்கிறாரு, ஜானு சந்தர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மியூசிக் வந்து இந்த பாட்டு அந்த கொஞ்சம் பழைய காலத்து ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாங்க. அது பெரிய இம்பேக்டாக எனக்கு படலை. ஸோ அந்த மியூசிக், ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. இவங்க 2 பேர்த்தில் யார் பண்ணாங்கன்னு தெரில. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. ஸோ ப்ரொடக்ஷனும் ராணா டகுபதி துல்கர் சல்மான் ஒரே இடத்துல வச்சு முடிச்சிட்டாங்க. ஆர்ட் டைரக்ஷன் ஒரே செட்டு நறுக்குன்னு பண்ணியிருந்தாங்க. ஒரே செட்டுனாலுமே அதுவே மினிமம் காஸ்ட்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சிம்பிளாக தானே இருக்கும் அந்த காலத்து படங்கள்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பழைய காலத்து செட்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது லக்ஷ்மி அவர் பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருந்தாங்க. சஞ்சனாவோட காஸ்டியூம்ஸு அதுவும் மினிமலாக இருந்துச்சு. எனக்கு இது எல்லாமே கொஞ்சம் இது 50 ரூபா கேட்டால் 20 ரூபா இருந்தாங்க அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு படத்தில். 50 ரூபா எங்கெல்லாம் செலவாகுதோ அங்கெல்லாம் 20 ரூபா கொடுத்து கச்சிதமாக அந்த படத்தை முடித்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, ஓவரால் எடிட்டிங் எல்லாமே எனக்கு ஆவரேஜாக இருந்தது. டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே படலை. ஸோ ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக, அந்த கேமரா க்ளோஸில் வைன்னு சொல்லும்போது அந்த வர்ற ஒரு பேன் அந்த இது நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் ஓகே. ஓவராலாக வந்து சமுத்திரக்கனி எல்லாமே படம் மொத்தமாகவே ஒரு ஆவரேஜாக தான் எனக்கு பட்டுது. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது இது தாண்டா படம், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, கதைக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு.
பட் ஓவராலாக ஒருத்தரோட பயோபிக் மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பல ஜான்ரா உள்ளே கொண்டு வந்தனால பெரிய சாட்டிஸ்ஃபைங்காக எனக்கு படலை. ஒரு ஆவரேஜாக இருந்தது. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள்னால் எல்லோரும் ஒரு தடவை தான்டா பார்ப்போம் அப்படின்னு கேட்காதீங்க. சில படம் ஒரு டைம் கூட பார்க்க முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த படம் தாராளமாக ஒன் டைம் வாட்சபிள். இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு உண்மையில் இல்லை. ஒருவேளை எம்கேடி பற்றி எடுத்திருந்தாங்கன்னா தரமாக அதை பற்றி ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஓடிடியில் வந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம். பட் தியேட்டரில் போய் பார்க்குறவங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்துங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ரெட்ரோல் ரெங்கு. சி யூ டேக் கேர். பாய்.